இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடுங்க ஒரு ஸ்டன்னிங் டிசைன்ல கிளாமர் லுக்ல அட்டகாசமா கான்டெம்பரரி பேட்டர்ன்ல என்னென்ன இருக்கோ டெக்னாலஜிஸ் அத்தனையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கான்டெம்பரரி ஆர்ட்டாக கொடுத்துருக்கக்கூடிய வீடு தாங்க. பார்த்தீங்கன்னா வால் ஃபுல்லும் இன்டீரியர் ஒன் சைடு வால் ஃபுல்லும் அப்ட்ராக்ட் டீடெயில் டிசைனில் பிளான் பண்ணி இழைச்சிருக்கிறாங்க. பார்த்துடலாம் வாங்க ஒவ்வொன்றா. பெயிண்டிங்கும் மேலே ஃபால் சீலிங் ஃப்ளூட்டர் பேனலில் உங்களுக்கு ப்ரொஃபைல் லைட் வச்சு டிசைன் அப்படிங்கிறத இன்டீரியரில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹாலை கிச்சனையும் டிவிஷன் பண்ணுற இடத்துல சூப்பராக ஒரு கிளாஸில் அட்டகாசமாக நம்மளுக்கு ஒரு டிவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கோல்டன் லைன்ஸ் வித் கிளாஸுங்க. இது ஒரு கிளாமர் ஆர்ட் தானுங்க. ஐமை ஹோமின் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடுங்க ஒரு ஸ்டன்னிங் டிசைன்ல கிளாமர் லுக்ல அட்டகாசமாக கான்டெம்பரரி பேட்டர்னில் என்னென்ன இருக்கோ டெக்னாலஜிஸ் அத்தனையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கான்டெம்பரரி ஆர்ட்டாக கொடுத்துருக்கக்கூடிய வீடு தாங்க. வடமேற்கு கார்னர் சைட்டில் 2.6 சென்ட்ல 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் மிக அட்டகாசமாக வடக்கு பார்த்து கட்டியிருக்கக்கூடிய ஒரு கான்டெம்பரரி ஆர்ட்னு தாங்க சொல்லணும். ஆமாங்க, ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பர்கோலா டிசைன் டஃப் அண்ட் கிளாஸ், அப்புறம் நேச்சுரல் ஸ்டோன் பேட்டர்னில் டைல்ஸு, தேக்கிலேயே முன்னாடி ஜன்னல்ஸ், அப்புறம் கிரில் ஒர்க்கு அப்படிங்கிறத எல்லா இந்த என்னென்ன ஆர்ட் ஃபார்ம் இருக்கோ அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கிளாமர் ஆர்ட்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த 3 BHK வீட்டை. இது வீடுன்னு சொல்கிறத விட ஒரு கான்டெம்பரரி ஆர்ட் அப்படின்னு தான் சொல்லணும். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் ஸ்பேஸுங்க. கார்டன் ஸ்பேஸ்க்கு உங்களுக்கு நேச்சுரல் ஸ்டோன் மாதிரி ஒட்டி கொடுத்துருக்காங்க. அது போக காம்பவுண்ட் வாலில் கிரில் ஒர்க் பண்ணி சைடில் பெரிய ரேம்ப் கொடுத்து 33 அடி ரோட்டில் கார்னர் சைட்டில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கான்டெம்பரரி ஆர்ட் ஹவுஸுங்க. முன்னாடி கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் டைப்பில் எக்ஸ்டீரியருக்கும் இன்டீரியருக்கும் மேட்ச் ஆகிற மாதிரியே டிசைன்ஸும் கலர்ஸும் பண்ணியிருக்காங்க. ஒயிட் வித் ப்ரௌன், அப்புறம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் கட்டிங்ஸ் கொடுத்து அற்புதமாக பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கேட்டுங்க. உள்ளே வந்து பார்த்தோம்னா ஒரு 22க்கு 12 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய கார் பார்க்கிங்க. கார் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா மேலே சீலிங்க்கு உங்களுக்கு ஃப்ளூட்டர் பேனலில் போட்டு அதுக்கு லைட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க பிவிசியில். அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே கான்ட்ராஸ்ட் டிசைனில் சைடு வாலில் 2க்கு 4 டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க வித் பார்டரோட. கீழே மேலே பால்கனிக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி கீழே டைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியான பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பற்றி சும்மா பேசுகிறோங்கிறத விட நீங்கள் உள்ளே பார்த்தீங்கனாலே அதனுடைய ஆர்ட் ஒர்க் தெரிஞ்சிடும். வாங்க, முன்னாடி வந்து தேக்கில் கதவு கொடுத்துருக்காங்க. கதவு வந்து பார்த்தீங்கன்னா 8க்கு 7 அப்படிங்கிற அளவில் ரொம்ப பெருசாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தேக்கில் கொடுத்து நல்லா அகலமாக சிங்கிள் டோரில் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நல்ல ஹெவியான பார்க்கிங் டைல்ஸ் வந்து மேட் ஃபினிஷிங்கில் வுட்டன் பேட்டர்னில் கொடுத்து அதுக்கு கான்ட்ராஸ்டாக சைடு வாலில் டைல்ஸும் மேலே ஃப்ளூட்டர் பேனல்ஸும் போட்டு அட்டகாசமாக பண்ணியிருக்கக்கூடிய ஒரு 3 BHK வீடு. நார்த் ஃபேஸிங் மெயின் என்ட்ரன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. கார்னர் சைட்டில் அமைச்சிருக்கும் போது வெளிச்சம் காற்றோட்டம் வந்து வீட்டில் தெளிவாக வரும். இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்ட்ராக்ட் டீல் டிசைனில் நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. சைடில் சுற்றி வர இடம் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரகாரம் ஜல மூலையில் போர்வெல்லும் வாட்டர் சம்பு வந்து அதுக்கும் கவரேஜ் ஏரியா தனியாக கொடுத்து நாளைக்கு ஏதாவது ஃப்யூச்சரில் என்ன வேலை பண்ணாலும் சுத்தம் பண்ணுறக்கோ ஒர்க் பண்ணுறக்கோ தகுந்த மாதிரி இடத்த காலியாக கொடுத்துருக்கிறது ஒரு அட்வான்டேஜாகவே நம்மளுக்கு இந்த இடத்த பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் வேலையும் சின்ன சின்ன கிளீனிங் வேலையும் நடந்துகிட்டே இருக்கக்கூடிய இந்த வீட்டில் பார்த்தலாம் வாங்க. 8க்கு 7 அப்படிங்கிற அளவில் ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய தேக்கு கதவு, ஃப்ரெஞ்ச் விண்டோ பேட்டர்னில் கிளாஸ் கொடுத்து அதுக்கு கோல்டன் ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்துருக்கிறது. இந்த வீட்டில் கோல்டன் ஸ்ட்ரிப்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ராயல் லுக்காகவே இருக்கும். வாங்க, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வால் ஃபுல்லும் இன்டீரியர் ஒன் சைடு வால் ஃபுல்லும் அப்ட்ராக்ட் டீடெயில் டிசைனில் பிளான் பண்ணி இழைச்சிருக்கிறாங்க. பார்த்துடலாம் வாங்க ஒவ்வொன்றா. பெயிண்டிங்கும் மேலே ஃபால் சீலிங் ஃப்ளூட்டர் பேனலில் உங்களுக்கு ப்ரொஃபைல் லைட் வச்சு
டிசைன் அப்படிங்கிறத இன்டீரியரில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது போக ஜன்னலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே பண்ணியிருக்காங்க. பாருங்கள், அப்ஸ்ட்ராக்ட் டீல் டிசைனில் ஒரு கான்டெம்பரரி ஆர்ட்டுங்க. கோல்டன் ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்து சென்டரில் கிளாஸ் கொடுத்து சைடு வால் ஃபுல்லும் உங்களுக்கு கேரக்கோல் வால் மாதிரி பிவிசியில் பண்ணி அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. நிறையா விஷயம் இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி இருக்கோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. ஒரு வீட்டில் ஒன்று மட்டும் பண்ணாமல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கிளாமர் ஆர்ட்டாக கொடுத்துருக்காங்க. கான்டெம்பரரி பேட்டர்னில் பாருங்கள், கோல்டன் ஸ்டிப்ஸ் கொடுத்து நம்மளுக்கு ஜன்னலுங்க, ஜன்னலுக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு கலர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. கீழே 2க்கு 4 அப்படிங்கிற அளவு வெட்டிஃபை டைல்ஸ் போட்டு ஹால் வந்து பார்த்தீங்கன்னா 17க்கு 22 அப்படிங்கிற அளவில் பெருசாக கொடுத்து ஹாலையும் கிச்சனையும் டிவிஷன் பண்ணுற இடத்துல சூப்பராக ஒரு கிளாஸில் அட்டகாசமாக நம்மளுக்கு ஒரு டிவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கோல்டன் லைன்ஸ் வித் கிளாஸுங்க. இது ஒரு கிளாமர் ஆர்ட் தானுங்க. ஜன்னலும் பாருங்கள், நார்மலாக ரெகுலர் பேட்டர்ன் இல்லாமல் கோல்டன் ஆர்ட்டாக நம்மளுக்கு இன்டீரியருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே பண்ணியிருக்காரு. மேலே போகிற ஸ்டெப்ஸுக்கு கீழே ஃப்ளூட்டர் பேனல் போட்டு ப்ரொஃபைல் லைட்டிங் கொடுத்து இதையும் வந்து ஒரு ஆர்ட்ஃபுல் லுக்கில் ஒரு ராயல் டச்சாகவே இந்த ஹாலை பிளான் பண்ணியிருக்காங்க. 22க்கு 17 அப்படிங்கிற அளவில் உங்களுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் வந்து ஸ்டன்னிங் கிளாமர் டிசைனில் நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. அதுபோக ஜன்னல் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஜன்னல் கொடுத்து நேச்சுரலாகவே வெளிச்சம் வர மாதிரி அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹால் வித் டைனிங் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருசாக ஸ்பேஸ் பண்ணி, அதுபோக மேலே ஃபால் சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்சம் போர்டில் பண்ணி, அதுவும் வந்து கியூபிக்கல் பேட்டர்ன் 3Dயில் கொடுத்து ப்ரொஃபைல் லைட் எல்லோ பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இன்டீரியரில் கான்டெம்பரரி ஆர்ட் மாதிரி இந்த ஹாலையும் பாய்க்கு இருக்கிற ரூமையும் நம்மளுக்கு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2.5 சென்ட்டில் 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் இவ்வளவு அழகாக பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு பதில் வந்து பாருங்கள். 10க்கு 11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல அகலமான பெரிய கிச்சனுங்க. கிச்சனில் எல் டைப்பில் கவுண்டர் டாப் போட்டு கொடுத்து சைடு வால் ஃபுல்லுமே பிளாக் அண்ட் ஒயிட் டைல்ஸில் உங்களுக்கு டைல்ஸ் ஃபுல்லுமே ஒட்டி, கிச்சன் ஃபுல்லுமே டைல்ஸ் ஒட்டி மேலே ஸ்பாட்லைட் கொடுத்து மிக அட்டகாசமாக அமைஞ்சிருக்குங்க. சிம்னி வைக்கிறதுக்கு சூப்பரான ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கீழே அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒயிட் கலர் டைல்ஸ் போட்டு அது போக ஒரு கவுண்டர் டாப் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரு. இதுவும் ரொம்ப எடுப்பாக இருக்குது. வாங்க இந்த சிங்கை பற்றி சொல்லிகிட்டே போகலாங்க. கிளாஸ் கழுவுறதுக்கு தனியாகவும் டிஷ்வாஷர் லிக்விடுக்கு தனியாகவும் அது போக நம்ம பைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இந்த ஈஸியாக க்ளீன் பண்ணுற மாதிரி புல்லபிள் டைப்பில் கொடுத்து அது போக சுடுதண்ணி வரக்கு ஒரு ஹீட்டர் கொடுத்துருக்காங்க. டெக்னாலஜியில் என்ன இருக்கோ அத்தனையும் இந்த சிங்கில் கொடுத்துருக்காங்க. சின்ன காய்கறி வெட்டுறக்கும் கழுவுன பாத்திரத்தை தண்ணி கீழே வடியாமல் வைக்கிறக்கும் அட்டகாசமாக பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சிங்க்குங்க. சின்ன விஷயத்தை கூட அவ்வளவு பார்த்து செதுக்கியிருக்காங்க. நல்ல அகலமாக ஸ்பேசியஸாக 10க்கு 11 அப்படிங்கிற அளவில் மாடர்னாக இருக்குதுங்க. அது போக ஸ்டோரேஜுக்கு செப்பரேட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து செல்ஃப்ஸ் பண்ணி அதுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்டீரியருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே. வாங்க நம்ம வடகிழக்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரூம் பார்க்கலாமுங்க. 10க்கு 11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ரூமில் ஒன் சைடு வால் ஃபுல்லுமே உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ட் டிசைனில் கோல்டன் ஸ்டிப்ஸ் வந்து கொடுத்து அதுக்கு வந்து பீனட் கலர்ஸில் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கிறது மிக அட்டகாசமாக இருக்குது. கீழே அதுக்கு மேட்சாகவே 2க்கு 4 வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்து நல்ல பெரிய விண்டோ யூபிவிசியில் கொடுத்து அது போக ஷோகேஸுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. மேலே லேஃப்ட்டும் இடம் இருக்குது. நல்ல கிட்ஸ் ரூமாகவே இல்லை கெஸ்ட் ரூமாகவே பிளான் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில். அது போக அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸி ஃபினிஷிங்கில் பிவிசியில் டோர் போட்டு கொடுத்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு 8 அப்படிங்கிற அளவில் ரொம்ப பெருசாகவே டாய்லெட்டை பிளான் பண்ணியிருக்காங்க. சைடு வால் ஃபுல்லுமே டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் டைல்ஸ் கொடுத்து கிளாஸி ஃபினிஷிங்கில் பிராண்டடில் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துடும். வெஸ்டர்ன் பேட்டர்னில் கிளாஸ் செட் வந்துடும். நம்மளுக்கு நல்லா இன்டீரியருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே ராயல் லுக்கில் நம்மளுக்கு
பண்ணியிருக்காங்க. டோரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே இருக்கும். வாங்க ஸ்டெப்ஸ் வந்து கிரானைட்டில் கொடுத்து அந்த நெக்ஸ்ட்டு கான்டெம்பரரி ஆர்ட்டு ஹெட்ரூமை எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஹெட்ரூமை வந்து ஒரு சூப்பரான பில்லர் வெர்டிக்கலாக பிளான் பண்ணியிருக்காங்க. 2 பக்கம் டைல்ஸ் கொடுத்து சென்டரில் ஃப்ளூட்டர் பேனல் கொடுத்து அதுக்கு ப்ரொஃபைல் லைட் கொடுத்து மிக அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. அது போக மேலே வந்து பார்த்தீங்கன்னா 12 mm டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்து சீ த்ரூ ஸ்கை வியூக்கு அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹெவியாகவே இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் வானம் எவ்வளவு தெளிவாக நம்ம வீட்டுக்குள்ளே வருதுங்க. வானம் வசப்படும் நேரம்ங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாபிங்க. பெரிய லாபிலையும் சூப்பரான நம்மளுக்கு கிரே கலரில் பெயிண்ட் பண்ணி கோல்டன் ஸ்ட்ரிப்பு ராயல் லுக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைனுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் டீல் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப மாடர்னாகவும் கிளாமராகவும் இருக்குது. சைடு வால் ஃபுல்லுமே உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்து உள்ள நம்மளுக்கு இருக்கக்கூடிய 3rd பெட்ரூமுங்க. இது வந்து 16x10 அப்படிங்கிற அளவில் கொடுத்து ஒன் சைடு வாலில் நல்ல பிரைட்டான ப்ளூ கலர் பண்ணி டிவி வைக்கிறக்கும் ப்ரொவிஷன்ஸ் பண்ணி லேஃப்ட் ஃபுல்லும் 10 அடிக்குமே கொடுத்து நல்ல விண்டோஸ் வச்சு அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்டில் முன்னாடி இருக்கிறது தேக்குலையும் பாக்கி இருக்கிறது எல்லாமே இன்டீரியருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கோல்டன் ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்து டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டாய்லெட்டும் இதுவும் பார்த்தீங்கன்னா 4x8 அப்படிங்கிற அளவில் நல்ல பெருசான டாய்லெட்டில் இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி யூனிஃபார்மாக பிளான் பண்ணியிருக்காங்க. கிளாசி ஃபினிஷிங்கில் வெஸ்டர்ன் பேட்டர்னில் கிளாஸ் செட் எல்லாம் பிராண்டடில் நம்மளுக்கு வந்துடும். நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடு எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் செட்டிப்பாளையம் ரோட்டில் போத்தனூர் டு செட்டிப்பாளையம் ரோட்டில் நல்ல ரெசிடென்சியல் லொக்கேஷனில் அட்டகாசமாக அமைஞ்சிருக்கு. பாருங்கள் கோல்டன் ஸ்ட்ரிப்ஸு இன்டீரியருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே எல்லா இடத்துலையும் பிளான் பண்ணியிருக்கிறது ஒரு ராயல் டச்சை கொடுக்குது. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டன்னிங் கிளாமர் டிசைனுங்க. மேலே இருக்கக்கூடிய தென்மேற்கு மூலையில் இருக்கக்கூடிய 2nd மாஸ்டர் பெட்ரூமுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜா ரூமுக்கோ ஷோகேஸ்க்கோ ஒரு இடத்துல பிளான் பண்ணி மேலே லேஃப்ட் கொடுத்து ஒன் சைடு வாலை நல்லா அகலமாக லெமன் க்ரீனில் பெயிண்ட் பண்ணி சும்மா அட்டகாசமாக இருக்குதுங்க. பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. இந்த கிளாமர் கான்டெம்பரரி ஆர்ட் வீட்டை ஐமை ஹோம் நம்மளுக்காக வழங்கி கொண்டிருக்கிறது. ஐமை ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போத்தனூர் செட்டிப்பாளையம் ரோட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நல்லா ஸ்பேசியஸான அட்டாச்சு டாய்லெட் 5x6 அப்படிங்கிற அளவில் வெஸ்டர்ன் கிளாஸ் செட்டோடு நம்மளுக்கு வந்துடுங்க. இந்த வீடு ஒரு கிளாமர் அஸ்தட்டிக் டிசைனில் சொபஸ்டிகேட்டட் டெக்னாலஜியில் என்ன இருக்கோ அத்தனையும் நம்மளுக்கு இன்டீரியரில் பெயிண்டிங் டிசைனில் கோல்டன் ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்து ராயல் லுக்காக கொடுத்துருக்காங்க. வாங்க 2 பால்கனி இருக்குங்க. ஒன்று வந்து கவர்டு பால்கனிக்கு போகிறக்கு நல்ல ஹெவியான டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் பால்கனி பற்றி சொல்லிகிட்டே போகலாங்க. கீழே லூவர் பேட்டர்ன்லேயே டைல்ஸ் கொடுத்து மேலே பிவிசியில் லூவர் பேட்டர்ன் பண்ணி அதுக்கு ப்ரொஃபைல் லைட்டு கொடுத்து அங்கங்கே ஸ்பாட் லைட் கொடுத்து டஃப் அண்ட் கிளாஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்து கார்னர் சைட்டை நம்ம கொடுக்குற காசுக்கு மேலே வேல்யூ பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு வீடு பிளான் பண்ணுறதை விட அதனுடைய எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது பில்டர்னுடைய ரசனையும் நம்மளுடைய ரசனையும் ஒத்து போகும்போது இந்த வீட்டுக்குள்ளே வரும்போதே மனசு சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் நம்மளுக்கு கொடுக்குங்கிறதுல கேரண்டியாக சொல்லலாமுங்க. 2000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாங்க. 2.5 சென்ட்டில் மிக தெளிவாக அட்டகாசமாக 22x12 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய கவர்டு பால்கனிங்க. அது போக நம்மளுக்கு இந்த மேலே லாபிலேயே இருந்து 2nd ஓப்பன் பால்கனி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10x8 அப்படிங்கிற அளவில் கொடுத்து அதில் மேலே போகிறக்கு ஸ்டெப்ஸ் வந்து மெட்டலில் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஸ்பாட்லைட் கொடுத்து
ஓப்பனாக கொடுத்துருக்காங்க. 2 இடத்துல பால்கனி வர மாதிரி இந்த வீட்டில் பிளான் பண்ணியிருக்காங்க. கோயமுத்தூர் செட்டிப்பாளையம் ரோடு, போத்தனூர் டு செட்டிப்பாளையம் ரோட்டில் நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடுங்க. இந்த வீடு பற்றி டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இதுவரைக்கும் ஐமை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே பாருங்கள், பர்கோலா பேட்டர்னில் நம்மளுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷன் கொடுத்துருக்கிறதும் கிரில்லு டஃப் அண்ட் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை வந்து பாருங்கள், மேலே வந்து 2 வாட்டர் டேங்க் வச்சு கொடுத்துருவாருங்க. பாருங்கள், 12 mm திக்னஸில் நல்லா ஸ்கை வியூ சீ த்ரூ விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஹெட்ரூம் வந்து பிளான் பண்ணது அட்டகாசமாக இருக்குது. இந்த அழகான 2+ பேட்டர்ன் 3 BHK கான்டெம்பரரி டிசைன் பார்த்ததுக்கு ஐமை ஹோமின் நன்றி கனவு மெய்ப்படும்.